நான் சாகாயம் கொடுக்கல கத்துறதுக்கு. உனக்கு கொடுத்த புத்தகம் புரியுதா? என்னோட சினிமா வந்து புத்தகமா தான் இருக்கு. ஆசைப்படல. நான் உனக்கு சாகாயம் கொடுத்து ஆராய்க்கிறதுக்காக வரல. தயவு செஞ்சு சாகாயம் கொடுத்த மாதிரி ஆடாதீங்க. சந்தோஷமா இரு, ஹாப்பியா இரு, துருவம் பேசுவாங்க. ஓகே, வரவேற்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சாதியை பற்றி உங்களுக்கு வந்து உங்க நோயை பற்றி ஒரு சாதியை பற்றி உங்களுக்கு பேசும்போது உங்களுக்கு வலியும் பெயினும் வருதுலாம் வராம உங்களுக்கு வந்து பயம் வந்துச்சு அப்படின்னா அந்த பயத்துக்குள்ள நீங்க ஆட்பட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். நான் மறுபடியும் சொல்றேன், நான் திருப்பி சொல்றேன், தைரியமா தான் சொல்றேன். என் லைஃப்ல நான் வந்து கடந்துக்கிட்டு வந்து நான் ஒரு படத்துக்கு 100 நாள் வேலை பார்க்குறேன். ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் உழைக்கிறேன். ராத்திரி பகல வேலை பார்க்குறேன். இது எல்லாம் வெறுமனை கமர்ஷியலுக்காக நான் பண்ண விரும்பல. எனக்கு ஒரு கடமை இருக்கு, எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, எனக்கு ஒரு பாடம் இருக்கு. நான் படிச்சிருக்கேன், வாசிச்சிருக்கேன், நான் நிறைய தலைவர்களை பின்பற்றியிருக்கேன். எனக்கு ஒரு அத்தனையும் சாதாரணமா பொழுதுபோக்கா மட்டும் செஞ்சுட்டு போய் தூங்க முடியாது. நான் வந்து குறைந்தபட்சம் நான் வேலை பார்க்கறதுக்கு அர்த்தம் வேணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நாளைக்கு நான் இல்லாமல் போயிட்டா கூட மார்சிலவாஜ் படம் எடுத்தான்னு சொல்லாம மார்சிலவாஜ் இதெல்லாம் பண்ணிட்டு போனான் அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒண்ணுமே நீ மறுபடியும் தென்னொழினா அந்த பதத்தை அந்த நகைக்கிய மாத்ததுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். நீ வந்து சினிமாக்காரன் தான், நீ கடந்து போன்னு சொல்றது அயோக்கியத்தனமா நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு பொறுப்புக்கு ஒரு சமூகம் இருக்கு. பேசின உலகமே கதறின ஒரு விஷயத்துக்காக மாரிசிலவாஜ் பேசுறேன்னு அண்டர் பண்ண நீங்க மாரிசிலவாஜ்க்காக நடந்த அநீதியா மாரிசில சொல்லும் போது அதை ஏன் சொல்றேன்னு கேட்குறீங்க. அதை ஞாபகப்படுத்தான்னு சொல்றீங்க. அதைத்தான் சொல்றேன்ல, அதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கும்.